வணக்கம். பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் பேசுறேன். நாங்க தொகுதி டெவலப்மெண்ட்டுக்காக மக்கள் குறை தீர்த்து எல்லாரும் நேர்ல கொடுக்கணும் அப்படின்றவங்க இல்லாம வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கேனர் லான்ச் பண்ணியிருக்கோம். பாத்துக்கோங்க. இதன் மூலியமா இது லான்ச் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு 200 கிரீவன்சஸ் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா கிரீவன்ஸ் ஃபார்ம் வரும். இதன் மூலியமா மக்கள் குறைகளை சொல்லலாம். இதுல வந்திருக்க குறைகள் பாத்தீங்கன்னா 1 வாரம் 15 நாட்களுக்குள்ள நாங்க சரி பண்ணிடுவோம். மேஜரா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரோடு, கழிவுநீர் கால்வாய், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரோட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரி பண்றதுக்கு. இது மட்டும் இல்லாம அதை பிரிச்சுட்டு அதுல பண்ணுவோம். இந்த மாதிரி குப்பைகளா இருக்குது, இந்த மாதிரி கால்வாய். நேற்று ஒரு கிரீன் பெட்டிஷன் வந்தது. நான் இங்க உட்கார்ந்தப்ப பொழிச்சலூர் கிராமத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான தீர்வு இப்ப அங்க போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துல கார்பேஜ் பின் இல்லையோ அந்த இடத்துல கார்பேஜ் பின் வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வச்சு அது எடுக்கிறதுக்கான சரியான திட்டங்களை நாங்க பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க ரோட்ஸ் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ரோட்ஸ் எங்கெங்க சரிவர இல்லையோ அதெல்லாம் ஆய்வு எடுத்து எங்களுக்கான அந்தந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான லெட்டர்ஸ் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களோட மெயினா எங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா கார்பேஜ் எடுத்துடணும், கிளியர் பண்ணிடணும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள மான்சூன் வரத்துக்குள்ள மழை நீர் வடிகால் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் செயல்படுத்திடணும். மழை நீர் தேக்கம் என்ற பிரச்சனை இல்லாம இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்றதான் என்னோட மெயின் போக்கஸா இருக்கு. அதை தான் நாங்க அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ட்ரைனேஜ் அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு, இது டெம்பரவரியா இல்ல, நம்ம பண்றதே கிளியரா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் அதை பாக்குறேன் சார், ஆய்வு பண்ணேன். சரி, அதை நான் பாக்குறேன், ஆய்வு பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினா பாதாள சாக்கடைகளுக்கு எல்லாம் மூடி போட்டு அந்த கழிவு நீர் கால்வாய்களை சரிவர பண்ணிட்டா குப்பைகள் அங்கங்க போட மாட்டாங்க. மெயினா அந்த தண்ணி போகாததுக்கு மெயின் ரீசனே குப்பைகள் எடுக்காதனால்தான். அதை